2026 கர்த்தர் ஒரு யுத்தத்திலே கர்த்தர் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த யுத்தம் நீ இழந்தவைகளை உனக்கு திருப்பி கொடுக்கிற யுத்தம். அந்த யுத்தம் நீ இழந்த உன் நன்மைகளை திருப்பி கொடுக்கிற யுத்தம். அந்த யுத்தம் உன் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கிற யுத்தம். அந்த யுத்தம் உனக்குண்டான நன்மையை திருப்பி கொடுக்கிற யுத்தம். அந்த யுத்தம் ஆசீர்வாதத்தை உனக்கு திருப்பி கொடுக்கிற யுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது கேட்கிறார், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? எந்த நேரத்தில் கேட்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய இருதயத்திலே பலன் இல்லாமல் உழன்று போகிற நேரத்தில் தன் தெய்வத்தை பார்த்து சொல்றான், ஐயா நான் என்ன பண்ணணும்? நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன், நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, அந்த தண்டை பின்தொடர். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ யுத்தம் செய். கர்த்தர் சொல்ற, நீ யுத்தம் செய். உன் கைகளினால் அல்ல, உன் முழங்காலினால் யுத்தம் செய். நீ யுத்தம் செய். மனுஷனுக்கு முன்பதாக வார்த்தைகளினால் அல்ல, உன் தேவனை துதித்து யுத்தம் செய். நீ யுத்தம் செய். உன்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உன் பராக்கிரமத்தை பயன்படுத்தி அல்ல, உன் தேவன் செய்த அற்புதங்களை சொல்லி யுத்தம் செய். நீ இழந்தவைகளை கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதமான இழப்பு இருக்குதுங்க. 2 இழப்பு இருக்கு. ஒன்று, உன்னிடத்தில் இருந்ததை நீ இழந்திருப்ப. அதாவது கர்த்தர் உனக்கு கொடுத்ததை, கர்த்தர் கொடுத்த பணத்தை இழந்திருப்ப, பிள்ளைகளை இழந்திருப்ப, கணவனை இழந்திருப்ப, மனைவியை இழந்திருப்ப, உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் இழந்திருப்ப, உனக்கு கொடுத்திருக்கிற வீட்டை இழந்திருப்ப, உன் ஸ்தலத்தை இழந்திருப்ப. கர்த்தர் சொல்றாரு, அதை கர்த்தர் திருப்பி கொடுக்கும்படி உன்னை யுத்தம் பண்ண சொல்லுகிறார். 2வது இழப்பு, இது ஒரு வித்தியாசமான இழப்பு. 2வது இழப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலனா அது ஒரு இழப்பு உனக்கு. 2025வது வருஷத்துல உனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருப்பார். உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்லியிருப்பாரு. உன்னுடைய தொழில ஒரு உயர்வை உன்னால் பார்த்திருக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிப்பென்று சொல்லியிருப்பாரு. உன் தரித்திரம் மாறி இருக்காது. உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி மேன்மையாக வைப்பென்று சொல்லியிருப்பாரு. ஆனால் எல்லாரும் காட்டிலும் நீ கீழே இருப்ப. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. நிறைவேறாதது உனக்கு நீ அனுபவித்த ஒரு இழப்பு. ஆண்டவர் சொல்றாரு, 2026வது வருஷத்தில் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நடக்கும், கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் நடக்கும். நீ செய்யக்கூடிய யுத்தங்களின் நிமித்தமாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் இழப்பு, கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை நீ இழந்திருக்கலாம். 2வது இழப்பு, கர்த்தர் எனக்கு கையில் கொடுத்ததே, வாக்குத்தத்தமா என் கையில் கொடுத்ததே எனக்கு வாய்க்கு எட்டாமல் நான் இழந்திருக்கலாம். என் கர்த்தருடைய கை எனக்கு கொடுத்தது என் வாய்க்கு எட்டாமல் நான் இழந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆதையும் ஈதையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பதற்காக இந்த யுத்தத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ கடந்து வந்த பாதைகளில நீ நீ எந்த பிசாசுடைய பொருளாத ஆவிகளை கண்டு நீ பயந்தியோ அதை கண்டு நீ பயப்படாத. அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருனாக்கா கடல்லையே மூழ்கடிச்சிட்டார்.
2025 வருஷத்தில் அல்ல எழுதுவேன், ஒரே ஒரு இரவு தொடங்கி பகல் விடிவதற்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த நினைத்த ஆவிகளை எல்லாம் கடல்களில் கர்த்தர் மூழ்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த ஒரே ஒரு நைட்டில் 25வது வருஷத்தினுடைய ஒரே ஒரு நைட்டில் விடிந்த ஒரு பொழுதை கர்த்தர் உனக்குண்டானவைகளாய் கர்த்தர் மாறு கையை தட்ட மாட்டேன்றீங்களே, உனக்குண்டானவைகளாய் கர்த்தர் மாறு செய்திருக்கிறார். உன் தரித்திரத்தினுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நொறுக்கி இருக்கிறார். உன் பொல்லாப்புகளை உடைத்து நொறுக்கி இருக்கிறார். உன் கவலைகளை கர்த்தர் உடைத்து நொறுக்கி இருக்கிறார். உனக்கு விரோதமாய் பின்தொடர்ந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் உடைத்து கையை தட்டி அதற்கு பிறகு இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன் சொல்லி யோசிக்காத. அப்ப இந்த 2 விதமான யுத்தத்துல நீ ஜெயிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை கர்த்தர் உனக்குள்ளே உண்டாக்குறார். இந்த ஆவிக்குரிய யுத்தம் மாம்ச புயத்தை நம்பி இருக்கக்கூடாது, மாம்ச தைரியம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒன்று, முழங்காலுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை தாவீதினிடத்திலே சொன்னார், இந்த யுத்தத்திற்கு நீ போவது சரிதான், நீ இழந்தவைகளை எல்லாம் பெறப்போவது சரிதான், ஆனால் உன் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு கர்த்தர் கேட்டார். அப்போ அவன் சொன்ன 600 பேர் இருக்கிறாங்கண்ணா. எத்தனை பேர்? 600 பேர் இருக்கிறாங்கண்ணா. சரி போன்ட்டு கர்த்தர் சொன்னார். போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இந்த நின்று போனார்கள் நல்ல கவனிங்க பார்க்கலாம். இங்கே தான் நிறைய ரகசியம் இருக்குதுங்க. இங்கிருந்து போகும்போது யுத்தத்திற்கு தான் போனாங்க. ஆனால் அங்கே போன உடனே 200 பேர் ஸ்டாப் ஆயிடுறாங்க. 200 பேர் ஸ்டாப் ஆயிடுறாங்க. அடுத்தது எத்தனை பேர் போகிறாங்க? 400 பேர் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே திருப்பி 200 பேர் ஸ்டாப் ஆயிடுறாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 200 பேர் இருக்கிறாங்க. இந்த 400 பேர் யாரு? இந்த பேர் பாருங்க, ஒரு கூட்டத்தில் 3 பிரிச்சிங்கனாக்கா 2 கூட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பங்கு தான் கர்த்தருடைய யுத்தத்திற்காக நிற்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய யுத்தத்திற்காக எத்தனை பேர் நிற்கிறாங்க? ஒரு கூட்டம். 2 பாகமான கூட்டம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன் அந்த 2 விதமான கூட்டம் எப்படி போயிடுச்சு? அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படியே வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு மீதியானியரை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு இவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று பாருங்க. முதல் கூட்டம் என் கை என்னை ரட்சித்தது என்று சொல்லி இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு, மேன்மை பாராட்டுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். ஒரு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அந்த இடத்துல சொல்றான். இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே 22,000 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்களாம். ஹலோ, என்ன கவனிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க? 22,000 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. 22,000 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 300 பேர். எத்தனை பேர்? சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போ இந்த 22,000 பேரும் இந்த 300 பேரை பார்த்து நகைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூட்டம் புறக்கணிக்கப்பட்டதற்கு அந்த கூட்டத்தில் இருந்த 3 காரியத்தை நான் சொல்கிறேன். 3 காரியத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த கூட்டத்திற்கு புறக்கணிக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் கேட்டா, அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த தற்பெருமை. என்ன இருந்தது? யாருக்குள்ள? தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய யுத்தத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? பெருமை. நான் அப்படி, நான் இப்படி, என்னால் இது பண்ண முடியும், நான் தான் இதுக்கு மெயின், நான் தான் அப்படி
அப்படின்ட்டு மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த கண்மலைக்குள்ளே அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எது செய்தாலும் அது கர்த்தர் தான் எனக்கு செய்தார் என்பதை நினைவு கூறுகிற கூட்டத்தில் நீ ஒருத்தனா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவன் ஒரு காலமும் கர்த்தருடைய சேனாதிபதியாய் மாற முடியாது. ஒரு காலமும் என் நிமித்தமாகத்தான் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் அவனை புறக்கணித்தாரா. ஒன்று. ரெண்டாவது, பயமும் திகிலும் உள்ளவங்க. அடுத்தது யாரு? சத்தமும் சொல்லுங்களேன். பயமும் திகில் உள்ளவங்களை எல்லாம் கர்த்தர் அதன் இடத்துலேருந்து மாற்றிட்டாராம். போனவங்களுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அல்லேலூயா, கர்த்தர் அவர்களை புறக்கணித்தார். கர்த்தர் புறக்கணித்ததற்கு 3 காரணம் உண்டு. ஒன்று, அவர்களிடத்தில் இருந்த பெருமை. ரெண்டாவது, அவங்களிடத்தில் இருந்த பயமும் அந்த திகிலும். அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மீதமாக இருக்கிற அந்த சொற்ப ஜனங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கவனி. உன்னை கொண்டு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ எவ்வளவு விலகி போனாலும் இன்னும் அவருடைய கையில் இருக்கிறக்கூடிய கிருபை உன்னை பிடிச்சு வச்சிருக்குது. இன்னும் இந்த கண்மலைக்கு மேலே உனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னாக்கா அவர் மேலே வச்சிருக்கிற இரக்கம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 22,000 பேரால் செய்ய முடியாத காரியத்தை இந்த சொற்பமான 300 பேரை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னாக்கா, அந்த தப்பிச்சு போன மீதியானியர்கள் அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் எவ்வளோ, எத்தனை பேரா? 400 பேரா. தப்பிச்சு போனவங்க மட்டும் எத்தனை பேர்? 400 பேர். இங்கே மொத்தம் எத்தனை பேர் யுத்தத்துக்கு போனவங்க? 300 பேர். தப்பிச்சு போனவங்களே 400 பேர் இருந்தாங்கனாக்கா, அப்போ செத்து போனவன் எத்தனை பேர் இருந்திருப்பான்? அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் செய்தார்னாக்கா, செய்தது அவர்கள் அல்ல, தேவனுடைய பராக்கிரமம் செய்தது. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு பெருமை தேவையில்லைங்க. பயப்படுறவன் தேவை கிடையாது, திகிலுள்ளவன் தேவை கிடையாது. அல்லேலூயா. ஒரு பேய் சபையில் ஆடுதுனாக்கா பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்காம முழங்கால் நின்று அசுத்த ஆவியே போன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். உடனே அந்த ஆவி ஆட ஆரம்பித்த உடனே ஓடி போய் ஒரு மூலையில் நீ உட்காந்து கூடாது. பேய் மாதிரி நீ உட்காந்து கூடாது. பேய்க்கு யாரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் தெரியுமா? எவன் அதிகமாக பயப்படுறானோ அவனை பார்த்து அவனை அட்டாக் பண்ணும். எங்கே போய் ஒளிஞ்சு நின்னாலும், நீ யாருக்கு பின்னாடி போய் அப்படி மூளையில் ஒளிஞ்சு நின்னாலும் சரி, உன்னை தேடி வந்து அட்டாக் பண்ணி உனக்குள்ளே வந்துடும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிடிச்ச குணம் பயம்தான். அதனால தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுகிற போது பல முறை கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிற காரியம், பயப்படாதே, இந்த 2026 வருஷத்தில் கர்த்தர் உனக்கு முதல்ல சொன்ன வார்த்தையே, உன்னை பயமுறுத்துகிற ஆவிகளுக்கு பயப்படாதே. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிகள் மற்றவங்கள பயமுறுத்துறவங்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிங்க தேவையில்லாத காரியத்தை எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒல்லி பள்ளி வந்தாலும் பயப்படக்கூடாது, பூனை குறுக்க போயிடுச்சுன்னா பயப்படக்கூடாது, எலி குறுக்க போயிடுச்சுன்னா பயப்படக்கூடாது, போகிற வழியில் சொம்பு தட்டி விட்டா பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னே போய், இவ்வளோ பெரிய தெய்வத்தினுடைய வார்த்தை உனக்கு முன்னாடி நிற்கிறப்போ எதுவும் ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியும்? எது உனக்கு உன் நன்மையை கெடுக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில்
10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த நான் 3 காரியத்தை சொன்ன பார்த்தீங்களா? முறுமுறுப்பாய், சோம்பலாய், பயத்தோடு கூட செய்ய நினைக்கிறவர்களெல்லாம் எப்படிப்பட்டவங்களா? சபிக்கப்பட்டவர்கள். எந்த வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாய் செய்வதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். சில நேரத்தில் கர்த்தரே உங்களை பரீட்சை பார்ப்பார். உங்களுடைய வேலையின் மிகுதியை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். உங்களை கர்த்தர் பரீட்சை பார்ப்பார். இந்த வேலையில் நீ எப்படி நடக்கிற, இந்த ஊழியத்தை நீ எப்படி செய்கிற, இந்த காரியத்தை உன் தலைக்கு மேலே எப்படி சுமக்கிறன்றது யார் எதிர்பார்ப்பாரா? அவர் பரீட்சை செய்து பார்க்கிற தெய்வமாக இருக்கிறாரா? அவர் என்ன பண்ணுவாரா? பரீட்சை பண்ணி பார்க்கிறவரா இருக்கிறாரா? நீ பல நாட்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருப்ப, ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்திருப்பாயானால் உன்னுடைய அத்தனை பிரயாசங்களும் வீணாய் போய்விடுமா? அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணுமா. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமா. கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஒரு காரியத்தை செய்வதற்கு உன்னை வைத்திருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு முதல்ல கர்த்தருடைய கரத்திலிருந்து நீ பலத்தை எதிர்பார்க்கணும். கர்த்தருடைய பலத்தை எதிர்பார்த்து நீ செய்தால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை உணர்வு பூர்வமாக உன்னால் செய்ய முடியும். நீ மாம்சத்தோடு செய்தனாக்கா உனக்கு சோர்வுகள் வரும், உனக்கு பலவீனங்கள் வரும், உனக்கு எல்லா காரியங்களிலும் உனக்கு அந்த சோர்வுகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலத்தை கேட்டு செய்வாயானால் கடுகளவு கூட உனக்குள்ள சோர்வுகளோ பலவீனங்களோ வராது. உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சையிலே நீ வெற்றி பெறுவாய் என்பது நிச்சயமான ஒரு காரியம். அன்று சொல்றாரு, உன் பரீட்சையில் நீ ஜெயிக்கிறப்ப தான் உனக்குண்டான நன்மையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த யுத்தத்திலே நீ வெற்றி பெறுவதற்கு நீ என்ன பண்ணணுமா? உனக்குள் இருந்த பயத்தை தூக்கி போடணுமா? உனக்குள் இருக்கிற முறுமுறுப்பின் ஆவிகளை தூக்கி போடணுமா? 3வது, உனக்குள் இருக்கிற சோம்பலின் ஆவியை நீ தூக்கி போடணும். நான் தான் இதை செய்யணுமா? அவங்களாம் அப்படி போய் இருக்கிறாங்களே, இவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற வேலையை நாம் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது கர்த்தருடைய வேலை. இது அசதியா செய்யாத. இது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருமே அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருக்குரியது. இந்த யுத்தத்திலே தேவன் எதிர்பார்க்கிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த யுத்தத்திலே சோம்பல் உள்ளவனுக்கு இடம் கிடையாது. இந்த யுத்தத்திலே பயப்படுறவனுக்கு இடம் கிடையாது. இந்த யுத்தத்திலே முறுமுறுக்கிறவனுக்கு இடம் கிடையாது. அவர்களை கொண்டு செய்து ஒரு நற்பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும் சொல்லி விரும்பல. இந்த மீதமாக இருக்கிற ஜனங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த சபையை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன் வீட்டை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தத்தில் உன் முழங்கால் ஊனட்டும். இந்த யுத்தத்திலே உன் ஆராதனை முழங்கட்டும். இந்த யுத்தத்திலே ஒரு ஜெப வீராங்கனையாய் ஜெப வீரனாய் கர்த்தர் மாற்றும்படி கர்த்தர் சொல்றாரு. இந்த யுத்தத்திலே ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாய் மாறுங்கள். இந்த யுத்தத்திலே கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்களாய் மாறுங்கள். இந்த யுத்தத்திலே உங்களை தாழ்த்துங்கள். இந்த யுத்தத்திலே உங்களை உயர்த்தாத இருங்கள். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2025வது வருஷத்தை கடந்து இருக்கிற நீங்க
ஒரு இருளை கடந்ததைப் போல ஒரு வெளிச்சத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறீங்க. உன் துக்கத்துக்கு காரணம், உன் தரித்திரத்திற்கு காரணம், உன் கடன் பிரச்சனைகளுக்கு காரணம், உன்னுடைய பாடுகளுக்கு காரணம் நீ வந்த பாதைகள். என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ கண்ட வழிகளை உணரு. நீ கண்ட வழிகளை உணரு. நீ உணர்ந்துட்டனாக்கா இன்னையிலிருந்து உனக்கு அற்புதத்தின் நாள். நீ உணர்ந்துட்டனாக்கா இன்னையிலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தினுடைய நாள். நீ உணர்ந்துட்டனாக்கா இன்னையிலிருந்து உனக்கு விசாலமான பாதையை கட்ட வைக்க போகிறார். நீ உணர்ந்துட்டனாக்கா இன்னையிலிருந்து ஒரு சத்துருக்களை விலக்கி உன்னை கத்த நடத்த போகிறார். நீ உணர்ந்துட்டனாக்கா உன் பாதைகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரத்தில் பிள்ளைகளாகி எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபைக்கு மேலே நீ வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய திட்டங்களுக்கு செவி சாய்க்காத, உம்முடைய திட்டங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, உம்முடைய திட்டங்களுக்கு விரோதமாய் பயமும் தீயிலும் உள்ள, உம்முடைய திட்டங்களுக்கு முன்பதாக சோர்வுற்ற இருதயத்தோடு கூட நிற்கிறவர்களை கர்த்தர் விளக்கி, பலமுள்ளவர்களை, ஞானமுள்ளவர்களை, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யாதவர்களை உங்கள் சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிற ஸ்தலம். ஆண்டவரே, இதற்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், இதற்குள்ளே கர்த்தருடைய கிருபை இறங்கணும், இதற்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி 12 சீஷர்களில் ஒரு சீஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி போனானா, அவனுக்கு மாறுதலாய் கர்த்தர் இன்னொருவனை கர்த்தர் ஏற்படுத்தினாரா. கர்த்தர் நேற்று தினத்தில் கர்த்தர் என்னோடு கூட சொன்னார், நீ இழந்தவர்களுக்கு மாறாய் மற்றவர்களை உனக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அவர்களோடு கூட இருந்து நான் நன்மையான காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ரபா லீஷித்தா நீயாக்காலத்தினது நிமியா 2026 வருஷத்தில் ஓசியா 3:11 படி எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வீரார். இப்படி கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் நீ நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.